ஆ? இந்த தொடப்பத்தை எதுக்காக யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எப்பவுமே நான் தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதான் நான் எந்த பொருளை தொட்டாலும் சாபம் வந்துரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீயும் அதை தொடாத, இல்லைன்னா அப்புறம் உன்னையும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ற நீ? சூப்பர்! இது ஒரு மேஜிக்கல் ஸ்பியர் மாதிரி. நீ என்ன சொல்ற? யாரெல்லாம் இதை தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சாபம் கிடைச்சிரும். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு நிஷிமுரா. உன்கிட்ட இந்த மாதிரியான பொருள்லாம் இருக்கா? இதே மாதிரி வேற ஏதாவது சபிக்கப்பட்ட பொருள் இருக்கா? என்கிட்ட இருக்கு. நான் இதை தொட்டா என்னோட சாபம் இதுக்கு ஒட்டிக்கும். பிரமாதம்! இது ஒரு தந்திரமான புல்லட் மாதிரி. இது கூட. சூப்பர்! இது பார்க்கிறதுக்கு அப்படியே மேஜிக்கல் ஸ்வாட் மாதிரி இருக்கு. அப்புறம் இது கூட. என்ன? உயிருள்ள பொருட்கள் மேல கூட இது வேலை செய்யுமா? உனக்கு நிறைய ஃபெமிலியர்ஸ் இருக்கு. நிஷிமுரா, உண்மையிலேயே நீ அசத்திட்டு போ. உன்கிட்ட நிறைய சபிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நீ என்ஜாய் பண்ற? ஆமா, நான் என்ஜாய் தான் பண்றேன். பொதுவா நான் உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? உனக்கு தெரியுமா, நீ இல்லனா அன்னைக்கு நாளை எனக்கு ரொம்ப போரா போகும். என்ன? நீ மட்டும் இல்லனா எனக்கு ஸ்கூலே ஃபன்னா இருக்காது. நீ என் கூடவே இரு நிஷிமுரா. சரி சரி, நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு புரிஞ்சது.得意だった強がることになりすぎてた日常の繰り返しの中ふわり風が吹いた暗黙のルールなんてまるでなかったようなイノセント諦めてた心に淡く笑顔灯る君の気持ちまっすぐに受け取る資格すらない本当はすごく嬉しいんだよ言葉にできなくてどんな瞬間も気づけば君のこと思い浮かべ昨日より自分のこと好きになってくありがとうって言葉じゃ乗せきれない感情に振り回される今が続けばいいのになசாப்பாடு சாப்பாடு 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 என்னால வெயிட் பண்ணவே முடியல. கோச்சு போ. இன்னைக்கு இந்த மரணத்தின் நிழலுக்கு தான் லஞ்ச் டியூட்டின்னு நினைக்கிறேன். இவ சாபத்தால சாப்பாடோட டேஸ்டே மோசமாயிடும். நீ லஞ்ச் டியூட்டிக்கு வரும்போதெல்லாம் லஞ்சோட டேஸ்ட் மோசமாயிடுமா என்ன? நீ புது பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. சொன்னாலும் சொல்லனாலும் இவ்வளவுதான் சாப்பாடோட டேஸ்டே ரொம்ப மோசமாகுது. ஓஹோ, அப்படியா? அப்பவும் பங்கு சாப்பாட நீ எனக்கே கொடுத்துடுறியா? என்னது? அது வந்து நிஷிமுரா கொண்டு வர இந்த கறி உனக்கு தேவையில்லைல்ல? இதுலதான் சாபம் இருக்கே. அது ஆமா ஆமா கரெக்ட். இவ குடுக்கறத யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நீ சரியா சொன்ன. நிஷிமுரா குடுக்கறத நான் அதிகமா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். எல்லா சாபத்தையும் வேகமா சாப்பிட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பா டார்க் ஈட்டரா ஆக போறேன். ஆமா, டார்க் ஈட்டர்னா என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் நிஷிமுரா குடுக்கறது வேண்டாம்ல? அப்ப அவங்க எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுக்கிறேன். உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? நான் சாப்பிட மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன். டேய் வாங்கடா. என்ன? சாபத்தை பார்த்து இவன் பயப்படுறான்னு நினைச்சேன். இவன் உண்மையிலேயே ரொம்பவே வினோதமானவனா இருக்கான். தக்காதா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக? கடைசி மில்க்குக்கு யாரு ராக் பேப்பர் சிசர்ஸ் வரீங்க? நான் தான் ஜெயிப்பேன். அது எனக்கு தான் சொந்தம். எனக்கான நேரம் வந்துருச்சு. சீக்கிரம் வா, போலாம். இரு, எனக்கு 2 பாக்கெட் மில்க்லாம் தேவையில்லை. அப்படின்னா சரி, நான் போறேன். நான் தோக்க மாட்டேன். கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் வின் பண்ணிருப்பேன். தக்காதா, உனக்கு என்னோடது வேணுமா சொல்லு? எனக்கு தெரியா. Thank you so much. நிஷிமுரா,
நம்ம ஒண்ணா போட்டோ எடுத்துக்கலாமா? அ, தாராளமா. என்ன திடீர்னு கேக்குற? உன் கூட போட்டோ எடுத்துக்கிட்டா பக்கத்துல பேய் நிக்கும்னு பசங்க சொன்னானுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்க நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவனுங்க என்னதான் பேய்னு சொல்லியிருப்பானுங்க. ஹே இத கொஞ்சம் பாரு. போட்டோல ஒரு பேய் இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு அது நிஷிமுரா தான். அவ பார்க்க பேய் மாதிரி இருக்கா. நான் எடுக்க போறேன். நீ ரெடியா? ஆ, ஆ, அட என்ன இது? இதுல எந்த ஒரு கோஸ்டும் இல்லையே. இல்ல அதுல இருக்கு பாரு. அதுவும் பக்கத்துல இருக்கு. என்ன? இது உண்மையிலேயே சூப்பர். நிஷிமுரா, உன்னால பேயெல்லாம் பார்க்க முடியுமா? இதை ஏன் நீ சொல்லவே இல்ல? இல்ல 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 என்னால அதுல பார்க்க முடியாது. ஹேய் தக்கதா, ஆ, உனக்கு இன்னும் கூட புரியவே இல்லல்ல? ஹீனோ, நீயா? சும்மா விளையாட்டுக்காக பேய போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு போட்டோ எடுக்கிறவங்களோட போட்டோல உண்மையான பேய் வரும்னு நீ நினைக்கிறியா? அதுவும் சரிதான். நீ எப்படி சொல்ற? ஹீனோக்கு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் விஷயத்துல எல்லாம் ஈடுபாடு நிறைய இருக்கு. எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுடைய போட்டோவை நான் எடுக்கிறேன், சரியா? அப்படி இருக்கும்போது யாரும் ஃபன் பண்ற மாதிரிலாம் தெரியாது. ஆ, ஓகே. நாம கொஞ்சம் கூட ஃபன் பண்ற மாதிரியே தெரியக்கூடாது. உனக்கு புரியுதுல? புரிஞ்சுது. என்ன ரெடியா? நான் எடுக்க போறேன். ஹேய் தக்கதா, தக்காதா போட்டோல ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியறானே. வினோதமா இருக்கே. நான் முகத்தை சீரியஸா தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். நிஷிமுரா என் கூட இருக்கிறதுனால அப்படி ஆகுது போல இருக்கு. நான் இந்த மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நிஷிமுரா தான். என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 5வது படிக்கிற என்னோட தம்பி ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு சொல்றியா? உங்களுக்கு ஒருத்தர் எப்படி தெரியும்? இவ என்னோட கிளாஸ்மேட் நிஷிமுரா. இவளை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றதுல பெருமையா இருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? இல்ல நாங்க சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான். அடடா, இவ முகமே ரெட் ஆகுதே. சூப்பர். இனிமே நீ என்ன யூச்சிக்கோனே கூப்பிடலாம். உனக்கு புரியுதா? இவனை நல்லபடியா பாத்துக்கோ. நாங்க சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவ மறுபடியும் வைக்கப்படுறாளே. வா, நம்ம போய் வீடியோ கேம் விளையாடலாம். அடடடடா, அவ கையை எப்படி பிடிக்கிறான் பாரு. பார்த்து மெதுவா புடி, வலிக்க போகுது. சூப்பரான ஐடியா கொடுத்தக்கா. நிஷிமுராவோட கைய புடிச்சனா உனக்கும் அவளோட சாபம் அப்படியே வந்துடும். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி சொல்லுவ? என்ன அக்கா, நான் உண்மையா தான் சொல்றேன். என்னால அவளோட பவரை ஃபீல் பண்ண முடிஞ்சதுக்கா. அது எல்லாமே உன் தலைக்குள்ள இருக்கிற கற்பனை தான் தக்காதா. இன்னொரு தடவை நீ அப்படி சொன்ன, நீ சொன்ன வார்த்தையை கேட்டு அவ எப்படி ஃபீல் பண்றான்னு பாரு. என்ன நான் அப்படி என்ன சொன்னக்கா? மரியாதையா அவளுக்கு சாரி சொல்லு. அக்கா வேணா, விட்டுடுக்கா. நார்மலாவே என்னுடைய முகம் எப்பவும் இப்படிதான் இருக்கும். அவகிட்ட ஒழுங்கா பேசு. நிஷிமுராவோட கைய நான் பிடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் தம்பி, தேங்க்யூ. என்ன பீட்ரூட் மாதிரி சிறந்துட்டா? நீ ரொம்ப கியூட்டா இருக்க, ஏஞ்சல் மாதிரி. ஹே, இந்த கேரக்டர் பார்க்க உன்ன மாதிரியே இருக்குல்ல? அப்படியே சொல்ற? ஆ, தம்பி, உன் அக்காவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம். எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. இந்த வாங்கிக்கோ. பரவாயில்லையே, அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. உன்னை நான் தோக்கடிக்காம விட மாட்டேன். அப்படிதான். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆமா, எனக்கு கூட அந்த மாதிரி தான் தோணுது.
நமக்கு பிடிச்ச வார்த்தையை தானே எழுதணும். ஆமா, நீ என்ன எழுத போற? அது நான் வந்து டேங்க் டாப்னு எழுதலாம்னு இருக்கேன். சரி, நீ என்ன எழுத போற? நிஷிமுரா, நான் உன்னதான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது மரணத்தில் நிழல்னு நான் இப்ப இதுல எழுத போறேன். நீ என்ன எதுக்காக யூஸ் பண்ற? இது உண்மையிலேயே ஒரு நல்ல வார்த்தை தானே. அதாவது எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய நிக்நேம் உனக்கு பிடிச்சிருக்கா? நீ தயவு செஞ்சு மரணத்தின் நிழல்னு எழுதிடாத. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன? அப்படின்னா நீ என்ன வார்த்தை எழுத போற? உனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன? எனக்கு பொதுவா இந்த டார்க்கான வேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்காது. அதை கேட்டா என்னைய ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால நான் அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன். இந்த வெளிச்சம் டாயோன்ற மாதிரி. அதாவது சன்ஷைன் மாதிரி சொல்றியா? ஆமா, எனக்கு சன்ஷைனை ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் அந்த மாதிரி சொல்ல வந்தேன். எனக்கு சன்ஷைன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சம்மர்ல தான் வெயில் அதிகமா இருக்கும். அதுவும் உண்மைதான். எனக்கு இது சுத்தமா வரல. 2 பேரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஆச்சு? டேங்க் டாப்னு எப்படி தமிழ்ல எழுதுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சுமா எழுத தெரியல. என்ன தக்கா தக்க கோல்டா? ஆமா, உடம்பு சரியில்லை, வெளியில வர முடியாதுன்னு அவன் சொன்னான். என்ன அப்படியா? பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் ஷோல்டர்ஸை வாமா வச்சுக்க சொல்லி பல தடவை அவன் கிட்ட சொன்னேன். ஆனா அத பத்தி கவலைப்பட வேண்டியது நீதானே. சரி, என்னமோ விடு. இப்போ நம்ம 2 பேரும் அவன் வீட்டுக்கு போலாம், வரியா? இப்படி சொல்லாம கொள்ளாம போ சொல்றியா? அப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிட போகுது. ஆ? நீ மட்டும் அவனை நேர்ல பார்க்க போனன்னு வை, அவன் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். நீ நீ அப்படியே சொல்ற? அட ஆமா, அவனை பத்தி தான் உனக்கே நல்லா தெரியும்ல. எப்படியும் நான் உன் கூட வரப்போறேன். என்ன பார்த்தும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். ஏனோ ஆமா, நீ சரியா சொன்ன. நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஆமால. அவன் என்னதான் சொல்றான்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வரேன். அட, என்னப்பா நடக்குது இங்க? ஹலோ தக்காதா. பேஷண்ட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எங்களை மன்னிச்சிரு. உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா நாங்க கிளம்பிடுறோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சொன்னமுல்ல. ஏனோ கலக்கறடா. நிஷிமுரா, நிஷிமுரா, அது உன்னுடைய கையில இருக்கே லவ் லெட்டரா? பிரமாதம் நிஷிமுரா, நீ உண்மையிலேயே கலக்குறப்போ. இது ஜஸ்ட் ஒரு பிராங்க் தான், இல்லனா பனிஷ்மெண்ட் கேமா இருக்கும். பனிஷ்மெண்ட்காக உனக்கு ஃபேக்கா லவ் லெட்டர் எழுதிருக்காங்கன்னு நீ சொல்ல வரியா? ஆமா, என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதுவாங்க. இதுவும் ஒரு விதமான சாபம் தான். ஓ, அப்படியா? தக்காதா, உனக்கு இது இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நிஷிமுரா, நானும் உனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதலாம்ல? எதுக்காக? இதுவும் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னல, நானும் உனக்கு சாபம் கொடுக்க நினைக்கிறேன் நிஷிமுரா. தக்காதா, நான் சொல்றதுல பாதி நீ புரிஞ்சுக்கிட்டு பாதி மறந்துடுற. நான் உனக்காக அந்த லெட்டர்ல நிறைய நல்ல நல்ல விஷயங்களை எழுதி தரேன். நிறையவா? என்கிட்ட அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா என்ன? ஆமா, என்னென்ன இருக்கு நான் சொல்லட்டுமா? நம்பர் 1, உன்கிட்ட இருக்க அந்த அழகான கண்ணு. 2வது, நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கன்னு சொன்னல, அதை நான் கண்டிப்பா இதுல சொல்லியே தீருவேன். ஆனா இத நான் தான் உன்கிட்ட சொல்லணும். இப்ப நான் என்ன பண்றது நிஷிமுரா? என்னாச்சு? என்னால எல்லாத்தையும் ஒரே லெட்டர்ல எழுத முடியும்னு தோணவே இல்ல. உன்கிட்ட எனக்கு அவ்வளவு விஷயங்கள் பிடிக்கும். அத வார்த்தைகளால எழுதுறதுக்கு பதிலா வாயால சொல்லிடவா? வாயால சொல்ல போறியா? அவன் உண்மையிலேயே சொல்ல போறானா என்ன? எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன்.
ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. தடுக்க முடியாதா? சூப்பரு! அப்ப நானும் ஒரு மரணத்தின் நிழலா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே உன்னை யாராலையும் தடுக்க முடியாதுதான். நிஷிமுரா, ஹே ஹலோ யுச்சிகோ. புக் ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரியா? ஆமா, எனக்கு சில புக்ஸ் தேவைப்பட்டுச்சு. உனக்கு ரீடிங் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல பழக்கம்தான். சரி, என் கூட எங்க வீட்டுக்கு வரியா? என்னோட தம்பி பிராக்டிஸ்க்காக வெளியே போயிருக்கான். என்ன? எப்படி இருக்கு? பிரமாதம். இதுல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. என்னால இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ ஏத்துக்க முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ போட்டுக்கோ. இந்த Dress எல்லாம் எனக்கு பத்தாது. உனக்கு வேண்டாம்னா விடு. என் தம்பிக்கு இந்த Dress எல்லாம் போட்டு விட்டுக்கிறேன். தக்காதா, இந்த ட்ரெஸ்ஸியா? நீ சூப்பரா இருக்க, கியூட்டா இருக்க. இந்த Dress உனக்கு மேட்ச் ஆச்சு. செம்ம போஸ். அப்படியே இரு, நான் எடுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கியூட்டான ட்ரெஸ்ஸஸ் நான் போட ஆரம்பிச்சா கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க? இந்த Dress உனக்கு பார்க்க நல்லதானே இருக்கு. அது வந்து எல்லாரும் என்ன மரணத்தின் நிழல்ல கூப்பிடுவாங்க. அதனாலதான். இந்த நிக்நேம் நல்லதான் இருக்கு. ஆனா இந்த Dressக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க சொல்றத பத்தி கவலைப்படாம உனக்கு பிடிச்சத நீ போடணும். ஒருவேளை உன்னை மறுபடியும் கிண்டல் பண்ணாங்கன்னா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்னோட தம்பி இருக்கான்ல. ஆனா அது தக்காதாக்கு தானே பிரச்சனை ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட என் தம்பி உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சான்னா வாயே மூட மாட்டான். என்ன? எப்பெல்லாம் அவன் உன்னை பத்தி பேச ஆரம்பிக்கிறானோ அப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நான் உண்மையை தான் சொல்றேன். Thank you so much. இந்த Dressல நீ ரொம்ப அழகா இருக்க. என் தம்பி வந்த உடனே இத அவனுக்கு காமிக்கணும். நீ ரொம்ப கியூட்டா இருக்க. என்ன துரதிர்ஷ்டமா? நிஷிமுராவோட சாபங்கள்ல இதுவும் ஒண்ணு. மரணத்தின் நிழல் கூட இருந்தீனா உனக்கு அதிர்ஷ்டமே வராது. நீ நிஜமாவாப்பா சொல்ற? இது கூலா இருக்கு. ஈனோக்கு எப்படி மூட நம்பிக்கைலாம் பிடிக்குமோ அதே மாதிரி இருக்குப்பா இதெல்லாம். அப்படின்னா உங்களுக்கும் இந்த டேங்க் டாப்ஸ் எல்லாம் பிடிக்குமா? அதெல்லாம் இல்ல. இங்க பாரு, நீ அந்த மரணத்தின் நிழல் கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா உனக்கு அதிர்ஷ்டமே வராது சொல்லிட்டேன். ஏன் அந்த சாபத்தினாலயா? அதேதான். அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா எங்க கூட வந்து சேர்ந்துரு. அந்த பொண்ணு கூட சுத்துறத நிறுத்திரு. ஆ, ஆனா நிஷிமுரா கூட இருக்கிறது ரொம்ப ஃபன்னா இருக்கே. அவ யாருங்கறத உனக்கு இன்னும் முழுசா தெரியல. அவ கூட இருக்கறதால உன் அதிர்ஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு போய்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கோ, முழிச்சுக்கோ. நிஷிமுரா என்ன சந்தோஷப்படுத்துறா அப்படின்னா அவளால என்னோட பேட் லக் எல்லாம் என்ன விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்றியா? கரெக்ட் தானே? நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல, புது பையா. நிஷிமுரா கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதை நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ? நான் போயிட்டு அவகிட்டயே தேங்க்ஸ் சொல்றேன். பாய் காய். ஹேய் கிட்டகவா, நீ என்ன நினைக்கிற? முகத்துக்கு நேரா நான் அசிங்கப்படுத்திட்டு எதுக்கு என்கிட்ட கேக்குற? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஓஹோ, அப்படியா? அவ கிளாஸ்ல இருந்தா? தக்காதா, எதுக்காக இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் நிஷிமுரா. என்ன விஷயம்? நிஷிமுரா, என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியாகணும். அடுத்த முறை கண்டிப்பா நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் நிஷிமுரா. நீ என்ன பேசிட்டு இருக்க? நாளைக்கு பேசலாம். பாய் பாய். கிட்டத்தட்ட நாங்க 2 மணி நேரமா போன் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு தெரியுமா?
நீ வெக்கப்படுற அளவுக்கு பெருசா ஒண்ணும் நடக்கல. 吹き抜ける風なら行く先を知っているだろうか名前のない出会いの続きを明日を運命を胸に耳を当ててありえないほどの音がするどこにも載ってない感情甘くて苦くて正体は何気ないことから深読みしてみたりねつかず離れずはもう今日まできっと誰も知らないその笑顔見つけてしまったから変わる変わる人の中君が光を放っていたの巡る巡る季節にもうずっと変わらない心で揺れる揺れる瞳にもう映り始めた新たな世界そっと隣り合う心ねいつか重ねたい心ね உன் ஷோல்டரை வாமா வச்சுக்கொண்டு சொன்னல. இப்ப எனக்கு பிரச்சனையே இல்ல. நிஜமாவா? ஓ, ஓ, என்ன ஒயிட் ட்ரெஸ்ஸா? குட் மார்னிங். இனிமே உன் பேரு நிஷிமுரா இல்ல ஒயிட் முரான்னு வெச்சுக்கோ. வாவ் சூப்பர். ஒயிட் கலர் போட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல உன்னோட அக்கா எனக்கு நிறைய Dress கொடுத்துருக்காங்க. வாவ் இந்த ஒயிட் Dress பார்க்க வினோதமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்லாதான் இருக்கு. இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. I'm sorry. எனக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆ, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்ல. அவ அழகா தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அவ என்னதான் அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் என் கண்ணுக்கு அவ எப்பவும் மரணத்தின் நிழல் தான். அப்படின்னா நிஷிமுரா பார்க்க அழகா இருக்கான்றத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நீ சொல்ல வரியா? உண்மையிலேயே இது ரொம்ப சூப்பர் தெரியுமா? உன்ன நீ எப்படி அப்படி முடிவெடுப்ப? அது வந்து நீ சொல்றத வச்சுதான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். ஏன்னா நிஷிமுரா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவளோட சக்தி மட்டும் குறையவே குறையாது. இது எவ்வளவு கூல் தெரியுமா? நிஷிமுரா உண்மையிலேயே பெரிய ஆளுதான். கசாஹாரா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நிஷிமுராவை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? வாவ் என்ன இவ இவ்ளோ அழகா இருக்காளேன்னு. என்ன? அதுக்காக உனக்கு Black Dress நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. Blackல நீ கூலா தான் இருப்ப. ஆனா இந்த ஒயிட்ல பார்க்க நீ ரொம்பவே அழகா இருக்க தெரியுமா நிஷிமுரா? இல்ல எனக்கு புரியுது.